பாபா சாஹேப் அம்பேத்கர் லண்டனில் படிக்க போகிறார். லண்டனில் படிக்க போனால் அவருக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல, உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணட்டும். நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன், இப்போ ஐயாவுக்கு சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னா என்ன சொல்லுவீங்க, ஒரு சினிமா குட்டைக்கு பக்கத்தில் ஒரு ரூம் போடுங்க. இப்போ ஐயாவுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு ஹோட்டலுக்கு, நல்ல ஹோட்டலுக்கு பக்கத்தில் ரூம் போடுங்க. ஒரு 20-25 வயசு பையன், அவன்கிட்ட கேட்டால் ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் பக்கத்தில் ரூம் போடுங்க. சினிமா பிடிச்சவன் சினிமா கோட்டைக்கு பக்கத்தில், சாப்பாடு பிடிச்சவன் ஹோட்டலுக்கு பக்கத்தில், பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவன் ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் பக்கத்தில். ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா, லண்டனில் எனக்கு இடம் போடுறதா இருந்தால் ஒரு நல்ல லைப்ரரிக்கு பக்கத்தில் போடுங்கன்னார். அதனால தான் அவர் அரசியல் நிர்ணய சட்டத்தை எழுத முடிஞ்சுது. சும்மா எல்லாரும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதிட முடியுமா? பரந்த வாசிப்பு. ஆக வாசிக்க 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 கனவுகள் நிறைவேறும், கனவுகள் மெய்ப்படும். இந்த கனவு மெய்ப்படும் அப்படிங்கிறதே பாரதியாரோட வரி. கனவு மெய்ப்பட வேண்டும். உங்களுக்கு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? இப்படி தான் ஒரு ஊரில் கேட்டேன், அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? ஒன்று உனக்கே ஞாபகம் இல்லை, அப்புறம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னா, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவினில் வேண்டும். இதானே இந்த பாட்டு. கனவு மெய்ப்பட வேண்டும் முன்னாடி எழுதுன என்ன தெரியுமா, மனதில் உறுதி வேண்டும். ஒரு பாட்டை படிக்கிறதுனா நீங்கள் சும்மா சாதாரணமாக படிக்கக்கூடாது. கனவு மெய்ப்பட வேண்டும்ங்கிறது பாட்டில் மத்தியில் வருது. அடுத்த வரி கைவசமாவது விரைவினில் வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சாவுற வரைக்கும் கனவு கண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல பொண்ணாக கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்ணாக கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்ணாக கல்யாணம் பண்ணணும், கொண்டு வச்சு எரிச்சிட்டாங்க. எரிக்கிற வரைக்கும் வாய்க்கல அவருக்கு, எரிக்கிற வரைக்கும் அவருக்கு வாய்க்கல சார், நல்ல பொண்ணு அவர். அதனால தான் அடுத்த வரி என்ன எழுதுனா, கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கணும். இந்த கனவு மெய்ப்படணும்னா என்ன வேணும் தெரியுமா? மனதில் உறுதி வேண்டும், டிட்டர்மினேஷன். கனவு மெய்ப்பட வேண்டும் என்பது டிசையர். கனவு மெய்ப்பட வேண்டும் என்கிற வரி என்னது? டிசையர். அந்த டிசையர் ரியலைஸ் ஆகணும்னா, அந்த கனவு மெய்ப்பட வேணும்னா என்னெல்லாம் வேணும்? மனதில் உறுதி வேணும், வாக்கினிலே இனிமை வேணும், நினைவு நல்லது வேணும். இந்த 3 இருக்கணும். இந்த 3 இருந்தா கனவு மெய்ப்படும். முதல்ல ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கணும். இன்னைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவுன்னு இருக்கக்கூடாது. இதுதான் என் கனவு. நயன்தாரா கூட போய் நான் பேசுறேன், ஒரு அரை மணி நேரமாவது அவளோட உட்காந்து பேசுறேன். சிவன் கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இதுக்கு பேர் கனவா? காலித்தனம். கரெக்ட், சரியான வார்த்தை. இதுக்கு பேர் கனவா? இது காலித்தனம், அயோக்கியத்தனம். அவளுக்கே ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் போய் நான் அவளை பார்க்கணும், பேசிக்கிட்டு இருக்கணும்னா என்ன அயோக்கியத்தனம் அது? கனவுனா என்ன? எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் நல்லா சம்பாதிச்சு ஒரு 10 ஏழை பிள்ளைகளையாவது படிக்க வைக்க வேணும். இது கனவு. இந்த உதயச்சந்திர சார் சொன்னார்ல, இப்போல்லாம் குழந்தைகள்கிட்ட கேட்டால், முன்னாலாம் என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க, இப்போ மாவட்ட ஆட்சியர் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்களா நீங்கள்? இப்போல்லாம் நான் கலெக்டர் ஆகணுங்கிறான். எங்கள் பக்கத்து வீட்டில், தென்காசியில் நான் குடியிருக்கிற பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்படி தான்
பையனுக்கு சொல்லிகிட்டே இருக்கு, நீ கலெக்டர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும் அப்படின்னு. ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தான் அந்த பையன். எல்லாம் உங்கள் அம்மா உன்னை என்ன ஆகணும்னு ஆசைப்படுறா அப்படின்னேன். மாமா என்னைய கலெக்டர் ஆகணும்னு சொல்கிறா மாமா. எதனால நீ கலெக்டர் ஆகணும்னு சொல்கிறா? நான் கலெக்டர் ஆனால் என் கூட டவாலி வருவாரா மாமா. ஆடா விளங்காம போகிறவன. அவள் எப்படி சொல்லி கொடுத்துருக்கா பாருங்களேன். நீ கலெக்டர் ஆனன்னா உனக்கு டவாலி வருவாங்க, போலீஸ்காரங்களே வந்து கார் கதவை திறந்து விடுவாங்க, போலீஸ்காரங்க சல்யூட் போடுவாங்க, அதனால நீ கலெக்டர் ஆகணும்னு பெத்த தாய் சொல்லி. நீங்கள் சிறார் இலக்கியம் சொல்லி கொடுத்தீங்களா? ஏ டவாலி. நான் இப்போ ஒரு ஆளுக்கு டவாலி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து தினம் 1000 ரூபா உனக்கு சம்பளம்டா, ஓகே, நான் எங்கே போனாலும் என் கூடவே வரணும், இன்னும் வந்துடுவோம். நான் கலெக்டரா சார்? டவாலி வர்றதுக்காகவா கலெக்டராக வருது? போலீஸ்காரர் சல்யூட் போடுறதுக்காகவா கலெக்டராக வருது? என்ன சொல்லி கொடுக்கணும், என்ன கனவை விதைக்கணும், ஒரு வீட்டில் என்ன கனவை விதைக்கணும்? தம்பி நீ கலெக்டர் ஆகணும், ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யணும், இந்திய நாட்டில் வறுமையை அகற்றணும், இந்திய நாட்டில் அறியாமையை அகற்றணும், உனக்கு அந்த பவர் உண்டு, உன்னால் செய்ய முடியும், அப்படிலாம் கனவை விதைக்கணும். உனக்கு டவாலி வருவான், எல்லாரும் உன்னை பார்த்தா பயப்படுவாங்க. இன்னும் சில வீட்டில் நீ கலெக்டர் ஆனா என்ன வேணாலும் செய்யலாம். அது என்ன, அது இப்படி என்ன வேணாலும் செய்ய முடியும்? இப்போ போலீஸ்காரர் ஆகிட்டா என்ன வேணாலும் செய்யலாமா? ஏன் சார், போலீஸ்காரருக்கு பவர் இருக்குது, உண்மைதான், ஓகே, என்ன வேணாலும் செய்யலாமா? நான் ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சுட்டு ராத்திரி 2 மணிக்கு வந்துட்டுருக்கேன். இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறதுக்காக சார்ஜென்ட்ஸ் ராத்திரி 2 மணிக்கு நிற்கிறா. என் காரை நிறுத்திட்டா, டார்ச் அடித்தார். என் டிரைவர் உடனே நிறுத்திட்டு ஷட்டரை இறக்கி விட்டுட்டு லைட் போட்டான். எப்போவுமே போலீஸ்காரங்க நிறுத்தினாங்கன்னா ஷட்டரை இறக்கி விட்டு லைட் போட்டுறணும், அப்படின்னா சந்தேகம் பாதி குறைஞ்சிரும். உள்ள கஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணிடணும், முதல்ல என்ன பண்ணிடணும், ஷட்டரை இறக்கிட்டு லைட்டை போட்டிங்கன்னா போலீஸ்காரர் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை போல் இருக்கு, போங்க போங்கன்றார். எவனாவது ஒருத்தன் கஞ்சா இல்லாமல் லைட்டை அணைச்சி வேணிக்கு ஷட்டரை இறக்காமல் இருந்தானே அடி பின்னிடுவார். நிறுத்திட்டார். இவன் ஷட்டரை இறக்கி விட்டான், லைட்டை போட்டான், இறங்குனார். சார், பேராசிரியர் ராமச்சந்திரன் பட்டிமன்ற நடுவர் உட்கார்ந்துருக்கிறார். எந்த நாயா இருந்தா என்ன இறங்கு. அவர் போலீஸ்கார். இப்போ இந்த பாரதியார் வரி ஞாபகம் வருதா? என்ன வரி? வாக்கினிலே வாக்கினிலே இனிமை வேணும். எந்த நாயா இருந்தா என்னடா, இறங்குட. இறங்கிட்டேன். ஊதுடா. அவன் எனக்கு ஷட்டரை இறக்கி விட்டுருக்கான், ஏன் ஊதுனான். அப்படி ஊதுனா குப்பு 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 குப்புன்னு வாசம் வரும். உள்ளே இருக்க எனக்கு கொலையே நடுங்கி போச்சு. ஆடா பாவி மக்கா, குடியார பயலையா இத்தனை நாள் டிரைவராக வச்சுருந்துருக்கேன். ஐயையோ, கடவுள் கிருபையில் நல்ல வேளை ஆக்சிடெண்ட் ஆகாமல் இத்தனை நாள் காப்பாற்றப்பட்டிருக்கனே. இன்னையோட இந்த பையன் சகவாசத்தை விட்டுறணும், அடுத்து டிரைவரை மாற்றிடணும் அப்படின்ட்டு போ போ அப்படின்ட்டார். உள்ளே வந்துட்டோம். ஷட்டரெல்லாம் நான் ரைஸ் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கியர் நிறுத்துகிற, ஓரமாக நிறுத்துகிற வண்டியை நிறுத்து ஓரமாக. என்ன சார் குடிச்சிருக்கியாடா? சார் நான் என்னைக்கு சார் குடித்தேன்? நான் என்னைக்கு சார் குடித்தேன்? ஏல ஊதுன போது குப்பு குப்புன்னு வாசம் வந்ததுடா அப்படின்னு. அது அவர் வாயிலிருந்து வந்துச்சு சார். சார், போலீஸ்காரர் ஆகணுங்கிறது கனவு,
அவங்க அம்மா அப்படித்தான் சொல்லியிருக்கா, நீ போலீஸ்காரர் ஆயிரணும், போலீஸ்காரர் ஆயிட்டா அதுக்கப்புறம்ல பிரச்சனை. சார், கனவு மெய்ப்படுதல்னா என்ன தெரியுமா? கனவு மெய்ப்படுதல்னா என்ன தெரியுமா? நாம நினைச்சது நடக்கிறது இல்ல, இந்த உலகம் எதிர்பார்க்கிறபடி நடப்பது. புரியுதா? நாம நினைக்கிறது நடந்தா அதுக்கு பேரு கனவு மெய்ப்படுதல் அல்ல. கலெக்டர் ஆயிட்டா அதுக்கான தர்மங்களை, அதுக்கான அறங்களை, அதுக்கான அனுஷ்டானங்களை யார் அனுசரிக்கிறார்களோ அவங்க தான் கலெக்டர். போலீஸ்காரன்னா அவருக்கு ஒரு கட்டுப்பாடு, அவர் தான். புரியுதுங்களா? வீட்டில் கலெக்டர் ஆகணும். ரெண்டு இடம் தான் சார் கனவு மெய்ப்படுறதுக்கு விதை போடுற இடம். நான் மறுபடி சொல்றேன், கனவு மெய்ப்பட வேண்டும் என்பது டிசையர், மனதில் உறுதி வேண்டும் என்பது டிட்டர்மினேஷன். இந்த டிட்டர்மினேஷன் இல்லாம எந்த கனவும் மெய்ப்படாது. சரி, அந்த பாட்டிலேயே இன்னும் 2 வரி சொல்றேன் பாருங்க. உண்மை நின்றிட வேண்டும். அதே பாட்டில் ரெண்டாவது ஸ்டான்ஸால மண் பயனுற வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். அதுதான் கலெக்டர் ஐயா நான் சொல்றேன். உண்மை நின்றிட வேண்டும், மண் பயனுற வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். முதல்ல சொன்னது கனவு மெய்ப்பட வேண்டும் மத்தியில, மேல மனதில் உறுதி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். அது 2 ரெக்விசிட்ஸ். அந்த 2 வேணும். அந்த 2 இருந்தா கனவு மெய்ப்படும். கனவு மெய்ப்பட்டால், கலெக்டர் ஆகணுங்கிற கனவு மெய்ப்பட்டால், போலீஸ்காரர் ஆகணுங்கிற கனவு மெய்ப்பட்டால், ஆசிரியர் ஆக வேண்டும் என்கிற கனவு மெய்ப்பட்டால் மண் பயனுற வேண்டும். இது 2வது ஸ்டான்ஸா. புரியுதா? கனவு மெய்ப்படுதல்னா எதுக்கு மெய்ப்படுறது? என்ன நோக்கம்? எதுக்கு புத்தக திருவிழா? எதுக்கு மேடை? மண் பயனுற வேண்டும். மண் பயனுறுவது மட்டுமல்ல, சத்தியம் நிற்க வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். அப்ப கனவு மெய்ப்படுவதனுடைய நோக்கம் மண் பயனுறுவது, உண்மை நின்றிடுவது. 2 கனவை விதைக்கிற 2 இடங்கள், ஒன்று வீடு, இன்னொன்று வகுப்பறை. ஒரு நல்ல ஆசிரியன் ஒரு கனவை விதைச்சான்னு வைங்க, அந்த கனவு மெய்ப்படும். உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு நான் இப்போ முடிச்சுடுறேன். அலெக்சாண்டர் குழந்தையா பிறந்த உடனே அவங்க அப்பா பிலிப் ஆஃப் மேசிடோனியா அந்த ஊருக்கே விருந்து கொடுத்தார். மேசிடோனியா பூரா விருந்து, எல்லாருக்கும் விருந்து. அப்ப ஊர்ல இருந்தவங்கலாம் கேட்டாங்க, சக்கரவர்த்தி, உங்களுக்கு சிங்கக்குட்டி மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதே, அதற்காக விருந்து கொடுக்கிறீர்களா அப்படின்னு கேட்டபோது அலெக்சாண்டரோட அப்பா பிலிப் ஆஃப் மேசிடோனியா என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு சிங்கம் மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்திருக்குங்கிறதுக்காக நான் இந்த விருந்தை கொடுக்கலடா, அரிஸ்டாட்டில் என்கிற ஞானாசிரியன் இருக்கிற காலத்தில் எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் குழந்தை அலெக்சாண்டர் யார்கிட்ட படிக்க போறான்? அரிஸ்டாட்டில்கிட்ட படிக்க போறான். ஆசிரியர் தொழில்னா என்ன விளையாட்டா? எல்லாம் ரொம்ப சீப்பா நினைக்கிறாங்க சார். ஆசிரியன்னா உனக்கு எதுக்கு இவ்வளவு பென்ஷன் கேட்கிறான் சார். எனக்கு பென்ஷன் வந்தா அவனுக்கு டென்ஷன் வருது சார். உனக்கு எதுக்கு இவ்வளவு பென்ஷன்? நீ என்னத்தை கிழிச்ச? நான்லாம் ஒரு பயலை என் வகுப்புலேருந்து கெட் அவுட்னு சொல்லவே மாட்டேன். நான் 34 வருஷம் இருந்தேன் ஆசிரியர், இங்கிலீஷ் டீச்சர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். கெட் அவுட் அப்படின்னு ஒரு பயலை சொன்னது கிடையாது. சொன்னால் தேங்க்யூன்னு போயிடுவாங்க. எஸ் சார், ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட். தேங்க்யூ சார், வெரி கைண்ட் ஆஃப் யூம்மா சிலவர், வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். அதில் அவன் ஃப்ரெண்டு 2 பேர் இருந்துச்சு, சார் நாங்கள் எங்களை எப்போ கெட் அவுட் சொல்லுவீங்க? இவனுடையெல்லாம் சமாளித்தோம் பார்த்தீங்களா? அதுக்கான நஷ்ட ஈடு தான் பென்ஷன். இது பென்ஷன் கிடையாது, காம்பன்சேஷன். இப்போ நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பென்ஷன் கிடையாது, காம்பன்சேஷன்.
மனிதன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்ததற்கு காரணம் பகுத்தறிவோ இல்லை என்றால் ஏங்கல்ஸ் மார்க்ஸ்லாம் சொல்லுவாங்க, முன் கை இரண்டு முன்னங்காலாக இருந்தது கைகளாக ஆனதுதான் மனிதனுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணம் என்று ஒரு கருத்தாக்கம் உண்டு. அவர் சேப்பியன்ஸ் என்ன யுவான் ஹராரி என்ன சொல்றாருன்னா, மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் காசிப்பிங் அப்படின்னு எழுதுறாரு. காசிப்பிங்னா சும்மா புறங்கூறி பேசிக்கிட்டு இருக்கிறது, கதை சொல்வது என்று எழுதுறாரு. எப்படின்னா, குரங்கு சிறுத்தை வருது அப்படின்னு தகவல் சொல்லும். ஆனால் மனிதனாக இருந்தால் என்ன சொல்லுவானா, சிறுத்தை அப்படியே லெஃப்ட்டுக்காக போகும்போது அந்த பக்கம் ஒரு ஆடு இருந்துச்சு, அதை தாண்டி ஆற்றுக்கு குறுக்க வரும்போது இந்த பக்கம் ஒரு ஆலமரம் இருந்து, இப்படி ஒரு கதையை சொல்லக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருந்தது. அதனால்தான் மனிதன் அதனுடைய ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டத்தை புரிஞ்சு அதற்கேற்றாற் போல் தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிவை பெற்றான். அதனால்தான் மனித இனம் வளர்ந்தார் என்று அந்த யுவான் ஹராரி எழுதுவார். ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும் ஒரு நூல், நம்மை வாசிக்க வாசிக்க பல புரிதல்களை கொடுப்போம். அதே மார்கரெட் மீட் அப்படின்னு ஒரு பெரிய ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவங்க எழுதுனாங்க ஒரு புஸ்தகத்தில், ரொம்ப என்னை மிகவும் உலுக்கிய ஒரு வரி அந்த அம்மா எழுதுனாங்க. அவங்க ஒரு பெரிய மானுடவியாளர், எப்படி மனித இனம் கிளைத்து வருகிறது என்பதை ஆய்ந்து அறியக்கூடிய ஒரு பேராசிரியை அந்த அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித இனம் வளர்ந்ததுக்கு அவங்க வைக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அழகாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. மற்ற விலங்குகள் எல்லாம் ஏதோ ஒரு சண்டையிலோ உணவுக்காக ஓடும் பொழுதோ ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு தாக்கியதுனாலேயோ ஒரு வேளை எலும்பு முறிவு உடஞ்சிருச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல விழுந்து இறந்து போயிடும். கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும், இறந்து போயிடும். ஆனால் மனிதன் என்றைக்கு தன்னுடைய இடுப்பு எலும்பு உடைந்து கால் உடைந்ததுக்கு அப்புறமும் அதற்கப்புறமும் 30 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகள் நிறைய கிடைக்குது. அந்த அம்மா எழுதுறாங்க, 30 ஆண்டுகள் கால் உடைந்ததுக்கு அப்புறமும் அவன் நல்லா வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னா இனியோ ஒரு 4 வாரம் 6 வாரத்தில் எலும்பு கூடிரும். ஆனால் அந்த 6 வாரம் 8 வாரம் அந்த மனிதனை யாரோ ஒருத்தர் பாதுகாத்திருக்கிறார்கள், யாரோ ஒருவர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, யாரோ ஒருவர் அந்த மனிதனை தூக்கிட்டு பனியோ வெயிலோ படக்கூடாது, தண்ணீரில் நனைந்து விடக்கூடாது என்று எடுத்து குகைக்குள்ளேயோ வேறு எங்கேயோ எடுத்து செல்ல முடியும். அந்த அடிப்படை மனித நேயமும் அன்பும் காதலும் தான் மனிதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறது என்று அந்த மார்கரெட் மீட் எழுதுவாங்க. மற்ற விலங்கினங்கள் அது இல்லை. ஒரு விலங்கு அடிபட்டுருதுன்னா அப்படியே அந்த இடத்துல இருக்கும், அதால் அது அடுத்த இடத்துக்கு போவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு, மனிதன் நகர்ந்திருக்கிறான் என்று அவர்கள் எழுதியிருப்பாங்க. அப்படி இந்த வாசிப்புகள் வாசிக்க வாசிக்க மனித இனம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, எப்படியெல்லாம் நகர்ந்திருக்கிறது, இவன் நகர்வில் என்னென்ன தாக்கங்கள் நடந்திருக்கிறது என்பதை வாசிக்க முடிகிறது நண்பர்களே. ஆனால் நாம் நகர்ந்த விஷயங்கள் எல்லாம், நாம் மிகச்சிறப்பாக நகர்ந்தது எல்லாம் நமக்கு மட்டும் நல்லதாக இருந்ததா, பிற உயிர்களுக்கு என்ன பாதிப்பை எடுத்ததுன்னு வாசிக்க வாசிக்க வேதனைகள் தான் மிச்சம் முடிகிறது. இந்த கோவிடே எடுத்துக்கொள்வோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படியான ஒரு கூட்டம் நமக்கு சாத்தியமாக இல்லை. அப்படியே இருந்தாலும் அத்தனை பேரும் முகமுடி கொள்ளையர்கள் மாதிரி தான் உட்கார்ந்துருக்கணும். இன்றைக்கு அப்படி இல்லை. அப்படி நாம் நகர்ந்ததற்கான காரணம் அந்த கோவிட் கொஞ்சம் நம் மீது இரக்கம் காட்டி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். போலியோவோ இல்லை என்றால் ஒரு அம்மை நோயோ முழுமையாக ஒழிக்கப்படுவது போல இந்த கோவிடும் போன்ற ஜூனோட்டிக் வைரஸ் ஒட்டுமொத்தமாக இந்த பூமியை விட்டு போகாது. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். போலியோ கிட்டத்தட்ட போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்க இருக்கிறார்கள். இன்னும் 4-6 நோயர்கள் தான் ஒட்டுமொத்த உலகில் போலியோவில் இருப்பதாக இன்றைக்கு தகவல் சொல்கிறாங்க. ஸ்மால் பாக்ஸுங்கிற அந்த பெரிய அம்மை 1980களிலே முழுமையாக ஒழிந்து விட்டது என்று சொல்கிறாங்க. ஆனால் கோவிட்ங்கிற அந்த ஜூனோட்டிக் வைரஸ், விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய வைரஸ் தன்னை உருமாற்றிக்கொண்டே இருக்கும். தான் வாழ்வதற்காக, தான் இந்த உலகில் இருப்பதற்காக அது எப்படியாவது உருமாற்றிக்கொண்டே இருக்கும். அப்படி உருமாறும் பொழுது என்றைக்கு அது இன்னும் வீரியமாக, இன்றைக்கு அது வீரியமாக இல்லை, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிக வீரியமாக இருந்தது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒருவேளை அது இன்னொரு ஸ்பைக்கோட ஒரு மாறுபட்ட ஒரு புரதத்தோடு அது வரும் பொழுது அது கண்டிப்பாக தாக்கத்தை உண்டாக்கும் என்பது தான் அறிவியலாளர்களுடைய கருத்து. இப்படியான ஜூனோட்டிக் வைரஸ் எவ்வளவு வரலாம் என்று ஒரு ஆய்வு அடிக்கிறாங்க. நம்மலாம் நினச்சி பார்க்கலாம் எவ்வளோ கோவிட் வரலாம். இதுக்கு மேலே போனால் நம்மெல்லாம் ஒமிக்ரான் படித்தோம், டெல்டா வைரஸ் படித்தோம், இன்னும் 4 வரலாமா 5 வரலாமான்னு யோசிப்போம். 6,30,000 வைரஸ்கள் இதுபோல் வருவதற்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி 6,30,000 கணக்கிடுகிறார்கள்?
உலகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை புவி வெப்படைதல். நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்வதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. இல்லை ஒரு குரூப் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையில் நம்ம ஒரு சமீபத்தில் நான் படித்து வியந்த ஒரு புத்தகம், ஜியோடாமின் எழுதிய ஒரு புத்தக வரிசை, 10 புத்தகங்கள் தொகுத்து பிழைத்தலும் வாழ்தலும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 10 புத்தகங்கள் எழுதியிருக்கார். குட்டி குட்டியாக புத்தகம். அதில் ஒரு புத்தகத்தில் ரொம்ப சின்ன புத்தகம், அதில் முதல் புத்தகத்தில் ஒரு சின்ன கதையை எழுதுகிறார். அது ரொம்ப படித்த உடனே மனசுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்குது. புவி வெப்படைதலை அவர் புரிய வைத்த விதம் அப்படி தான். எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லா குளிர்ந்த தண்ணி வச்சு அந்த குளிர்ந்த தண்ணிக்குள்ளே ஒரு 5-6 தவளையை விட்டோன்னு வைங்க, வச்சுட்டு கீழே அடுப்பை மூட்டினோன்னா அந்த தவளைக்கு எதுவும் தெரியாது, அது பாட்டு விளையாண்டுட்டே இருக்கும். அந்த தண்ணி மெல்ல மெல்ல சூடாகும்போது கூட உடம்பெல்லாம் கொஞ்சம் எதமாக இருக்குது, யாரோ மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு தான் தவளைக்கு தெரியும். ஆனால் ஒரு சில மணி நேரம் கழித்து அது நல்லா தரதரன்னு கொதிக்கும்போது அந்த தவளைகள் எல்லாம் இறந்து போயிடும். அதனால் குதிப்பதற்கான வெளியே துள்ளி குதிப்பதற்கான வழி கிடையாது. அதே போல தான் பூமியோட நிலைமையும். 1 டிகிரி 1.25 டிகிரி கடந்த 30 வருஷத்தில் ஏறும்னு எதிர்பார்த்தாங்க. 2.5 டிகிரி ஏறி இருப்பதாக இப்போது இருக்கிற அறிக்கை சொல்வது 2.2 2.3 டிகிரி கூடி இருக்கிறது என்று ஐபிசிசி போன்ற அறிக்கைகள் நமக்கு தெரிவித்து கொண்டே இருக்கு. என்ன நடந்துடும் நம்ம நினைப்போம், அது என்ன நடந்துருப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே துருக்கியில் நடந்த நகர்வாக இருக்கட்டும், இல்லை இதற்கு முன்னால் நாம் பார்த்த இங்கே நடந்த சுனாமிகளாக இருக்கட்டும், எல்லாமே சூழலில் இருக்கக்கூடிய எங்கெங்கோ நடக்கக்கூடிய வன்முறைகளுடைய வெளிப்பாடு தான். அப்படி புவி வெப்படையும் போது ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய விஷயம், கடற்கரை ஓரங்கள் தான் ரொம்ப ஆபத்தானது. கடற்கரை உள்ள வர்றது, உள்வாங்கக்கூடிய தன்மை. லட்சத்தீவுகளில் ஒருவேளை 1000 தீவு தான் இனிமேல் இருக்குங்கிறான். நியூசிலாந்தில் கீழே இருக்கிற சதர்ன் ஐலண்டில் ஒரு சில பகுதி மாறிடுங்கிறான். இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா, நமக்கெல்லாம் தெரியும், இந்தோனேஷியாவினுடைய தலைநகரம் ஜகார்த்தா. ஆனால் அது முழுக்க கடற்கரையால் சூழ்ந்திருக்கிறது. புவி வெப்படைதலில் தண்ணி உயரும், பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் தலைநகரத்தையே மாற்றுவதற்கு தயாராயிட்டாங்க. முழுமையாக பணி நடந்து கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல நமக்கு தெரியாமல் இப்படி புவி வெப்படைதல் நடக்கும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் உருகுது. அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய 147 டிகிரி சதுர கிலோமீட்டர் அளவுள்ள பனிப்பாறை சர்றன்னு கரைஞ்சு போயிடுச்சு. திபெத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பனிப்பாறைகள் உருகி வெளியே வரும்போது அதுக்கு கீழாக உறைந்திருக்கிற ஹைபர்னேட் ஆகியிருக்கிற பல வைரஸ்கள் வெளியே வருது. இந்த வைரஸ்கள் தான் இது மாதிரியான ஜூனோட்டிக் வைரஸ்களாக மாறுவதற்கான பல்வேறு சாத்தியங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். நண்பர்களே, அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நமக்கான நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னன்னா, நாம் உணவுக்காகவோ இல்லை என்றால் நம் வசதிகளுக்காகவோ நம் குதூகலத்துக்காகவோ இந்த சூழல் மீதா நடத்தக்கூடிய வன்முறைகளை நிறுத்துவது மட்டும்தான் அடுத்த தலைமுறையை நாம் ஆபத்தில்லாமல் பார்த்து கொள்ள முடியும். நண்பர்களே, நாம் உணவுக்காக நடத்தக்கூடிய இந்த வன்முறைகளை முதலில் நாம் உற்று பார்க்கணும். நமக்கு ஒரு நல்ல பெரிய கத்திரிக்காய் வேணும், இல்லைன்னா ஒரு ஓட்டை இல்லாத கத்திரிக்காய் வேணும், இல்லை என்றால் நல்ல பருத்த கனிகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்ணில் தெளிக்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள், பல்வேறு பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள், பல்வேறு களைக்கொல்லிகளாக வரக்கூடிய விஷயங்கள் நேரடியாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு குட்டி குட்டி உயிரினங்களை தாக்குகிறது. நம்ம எல்லாம் ரொம்ப எளிதாக சொல்லிடுறோம், பழந்தண்ணி வௌவால்களில் இருந்து தான் நிஃபா வைரஸ் வந்ததுன்னு. பழந்தண்ணி வௌவால் நேரடியாக நிஃபா வைரஸ் உள்ள நம்மக்கிட்ட மேலே தெளிப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அது எத்தனை நமக்கு முன்னாடியே தோன்றிய உயிரினம், திடீரென நிஃபா வைரஸ் எப்படி அதுலேருந்து வந்துச்சு? இந்தோனேஷியா காடுகளை மனிதன் போய் கொளுத்துறான், ஒட்டுமொத்தமாக கொளுத்துறான், கீழே இருக்க மைன்ஸை எடுக்கணுங்கிறதுக்காக. அந்த இந்தோனேஷியா காடுகளுக்குள்ள அவ்வளவு நாள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வௌவால்கள் லபோதிபோன்னு அடிச்சுட்டு வெளியே ஓடி வருது. அந்த வெளியே லபோதிபோன்னு அடித்து வரும்போது அதனுடைய உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த நிஃபா வைரஸ், அதுவரைக்கு மனிதனை தாக்காமல் இருந்த வைரஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில், அந்த தீப்பிடித்து எரியக்கூடிய காடுகளிலிருந்து தன் குழந்தை குட்டிகளோடு வெளியேறிய அந்த பழந்தினி வௌவாலுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தில் அந்த வைரஸ்கள் ஜூனோட்டிக் வைரஸ் ஆகி மனிதனை தாக்கக்கூடிய வைரஸ் ஆகுது. அப்படியானால் குற்றம் செய்தது என்ன, பழந்தினி வௌவாலா இல்லை கொளுத்திய மனிதனா? நாம் தான் யோசிக்க வேண்டும் நண்பர்களே. ஒவ்வொரு முறையும் இந்த சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகள் தான் வெளியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை
மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்குறது. அன்றைக்கு சேப்பியன்கள் எப்படி மெகாஃபானாக்களை போய் கொளுத்தியதோ அதே மாதிரி தான் இன்றைக்கு சூழலுக்காக நடத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களில் இது மாதிரியான நுண்ணுயிர்கள் எல்லாம் இறந்து கொண்டே இருக்கின்றன. நண்பர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கான உணவு எப்படி இருக்கணும்? இதெல்லாம் சரி தெரிகிறது. அப்படியானால் நாம் எதை தேடி நகர வேண்டும்? எப்படியான உணவு நமக்கான உணவாக இருக்க வேண்டும்? அதை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கக்கூடிய உணவில் 2 விஷயங்களை நாம் மண்ணால் வச்சுப்போம். முதல் விஷயம், அது என் குடலுக்குள் இருக்கக்கூடிய உயிரினங்களை எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருக்கிறதா? இது நம் முன்னால் வைக்கக்கூடிய முதல் கேள்வி. 2வது, அந்த உணவு எனக்கு பரிமாறக்கூடிய உணவு அது வரக்கூடிய வழியிலோ உற்பத்தி செய்யக்கூடிய விதத்திலோ நான் சாப்பிட்டு கழிவதனாலோ பிற உயிர்களை எந்த விதத்திலாவது அது துன்புறுத்துமா? இந்த 2 கேள்வியை வைத்து வைத்து ஒவ்வொரு உணவையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். காலையில் குடிக்கக்கூடிய ஒரு தேநீர் எடுத்துப்போம். காலையில் எடுக்கக்கூடிய தேநீர் மிக மிக எல்லாரும் தேநீரோ காஃபியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்கிறோம். எதை நாம் எடுக்கலாம்? நமக்கெல்லாம் கடந்த 200 வருஷமாக காஃபி டீ தெரியும். அதை தாண்டி எத்தனை நல்ல உணவுகள் நம்மக்கிட்ட பிவரேஜஸ், நமக்கு நல்ல குடலுக்கும் உடலுக்கும் சேர்த்து நல்லதாக இருக்கக்கூடிய பல்வேறு குடிநீர்கள் நமக்கான உணவாக இருந்திருக்கு. ஆவாரை குடிநீர் காலையில் வந்து பல நெடுங்காலமாக இந்த வறண்ட பூமியில் ஆவாரை குடிநீர் தான் நிறைய நாள் எடுத்திருக்கிறார்கள். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. இன்றைக்கு பல ஆய்வுகள் மறுபடி அறிவித்து சொல்கின்றன, இந்த ஆவாரை குடிக்கும் பொழுது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய ஆற்றலை ஆவாரை உடலுக்கு தருகிறது என்று. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் குளுக்கோஸ் பூரா ரத்தத்தில் போய் நிற்கும். அது சரியாக மெட்டபலைஸ் ஆகி செல்லுக்குள்ளே போய் எனர்ஜியாக மாறுச்சுன்னா சர்க்கரை உள்ள தேங்காது. பல பேருக்கு நம்முடைய இன்சுலின் வந்து செல்லுக்குள்ளே தள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பாதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, இல்லைன்னா இன்சுலினே குறைவாக இருப்பது. இந்த 2 காரணத்தினால தான் சர்க்கரை பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த 2ஐயும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆவாரை குடிநீர். காலையில் நம்ம வந்து தேநீர் ஒரு நாள் எடுத்துக்கொள்வோம், ஒரு நாள் காஃபி எடுத்துக்கொள்வோம், 2 நாட்கள் ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கரிசாலை குடிநீர். பல நெடுங்காலமாக இந்த தமிழ் சமூகம் சாப்பிட்டது கரிசாலையும் முசுமுசுக்கையும் சேர்த்த ஒரு குடிநீரை எடுத்திருக்கிறார்கள். சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்ற ஒரு நூல் உண்டு. அதில் காலை குடிநீராக பயன்படுத்துறதுல இந்த கரிசாலையும் முசுமுசுக்கையும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நாமே நேரடியாக நம் வசதிக்காக கொன்று அளிக்கிறோம். கிளைஃபோசேட் என்று ஒரு கெமிக்கல், களைக்கொல்லி என்று விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த கிளைஃபோசேட் வந்து உலக சுகாதார நிறுவனம் நேரடியாக அறிவிச்சிருக்கு. இது வந்து கிளாஸ் 2 கார்சினோஜன், அதாவது பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன் ஒரு லிஸ்ட் இருக்குது. கிளாஸ் 1 கார்சினோஜன்னா புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, அதில் இருக்கக்கூடிய எத்தனால், புகையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் நேரடியாக புற்றுநோயை கொடுக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2வது குரூப் எல்லாமே இந்த பாசிபிள் ப்ராபபிள். அனிமல் ஸ்டடியில் நிறைய இடங்கள், புழங்குகிற இடங்களில் புற்றுநோய்கள் அதிகமாக இருப்பதை வந்து இந்த கிளாஸ் 2 கார்சினோஜன் சொல்கிறாங்க. அந்த கிளாஸ் 2 கார்சினோஜனில் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த கிளைஃபோசேட்டுங்கிற களைக்கொல்லி. அந்த களைக்கொல்லி டப்பாயை ஒரு முறை நான் எடுத்து பார்க்குறேன். ரவுண்ட் அப் அப்படின்னு மான்சாண்டோ விற்பனை செய்கிறான். அதை எடுத்து பார்த்தா இட் வில் கில் யூக்லிப்டா ஆல்பா அப்படின்னு எழுதுறான். யூக்லிப்டா ஆல்பாங்கிறது கரிசலாங்கண்ணியுடைய தாவரவியல் பெயர். ஆனால் சித்த மருத்துவமும் பழைய தமிழ் சமூகமும் கொண்டாடி தீர்த்த ஒரு கீரை வந்து கரிசலாங்கண்ணி கீரை. தேகராஜன் என்று சொல்வார்கள். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு தேரன் தேலவர்க்க சுருக்கத்தில் ஒரு பாடல் உண்டு. தேகராஜன் என்றால் கரிசலாங்கண்ணி. ஒரு நுரையீரலில் கட்டியாக சளி சேர்ந்து இருமி துண்டு துண்டாக சளி உலரக்கூடிய குழந்தைக்கு இந்த கரிசலாங்கண்ணி சாறையும் நல்லெண்ணெயும் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை 1 ஸ்பூன் போல் பருக சொல்லியிருக்கிறார். அதே கரிசலாங்கண்ணி கீரையை சாதாரண தேநீராக, இன்றைக்கு தேயிலையை போட்டு எப்படி தேநீர் எடுக்கிறோமோ அது மாதிரி கரிசலாங்கண்ணியை போட்டு தேநீராக எடுத்தோம் அப்படின்னா அது சளியை போக்கும், ஈரலுக்கு நல்லது. இன்னும் பல மருத்துவ குணங்கள் உள்ளது கரிசலாங்கண்ணி. அதை நாம ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றேன், மார்க் வாங்குற பிள்ளைதான் பெரிய மனிதன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். மார்க்கை விட அவனுடைய மதிப்பு தான் முக்கியம் என்று நானும் சற்று மாற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். மார்க்கை தருவது பாட புத்தகம், மதிப்பை தருவது பொது புத்தகங்கள் என்றால் அந்த பொது புத்தகங்களை வாங்கி கொடுங்க, அறிவுபூர்வமா கொடுங்க. நான் தான் சார், நமக்கு வெறும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நான் நிறைய பார்த்துக்கணும்.
இல்லையா? எப்படிப்பட்ட மேடைகள் எல்லாம் அவர் சந்திச்சிருக்கிற நேரம் இல்லை, அதெல்லாம் விளக்கிட்டு போனா எங்கேயோ போயிடும். உலக சரித்திரத்தை 2 சொற்கள் தான் புரட்டி போட்டது அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உலகளாவிய மேடை ஒன்று சிகாகோவில் நடைபெற்ற போது மேடையில் போடப்பட்ட 33 நாற்காலியில் ஓரமாக உட்கார வைக்கப்பட்ட ஒரு துறவி அவருடைய அறிவினுடைய வியப்பினாலே மறுநாளே மையத்தில் உட்கார வைக்கப்பட்டார். ஏன்? எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய கூட்டத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று இந்திய தேசத்தின் இறையாண்மையை, சகோதர சகோதரிகளை என்ற 2 சொற்களால் விதையாக்கின சுவாமி விவேகானந்தரை தான் இல்லையா? மறுநாளே என்ன நிகழ்ந்தது? உலக அழகியாக பட்டம் சூட்டிக் கொண்ட ஒரு பெண்ணொருத்தி சுவாமி விவேகானந்தரை சந்தித்து, நீ உலக அறிஞன், உலக அறிவாளி, நான் உலக அழகி. இருவரும் திருமணம் புரிந்து கொண்டு ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பனானால் அந்த குழந்தை உலகத்தில் அறிவும் அழகும் நிறைந்த குழந்தை என்ற பட்டம், பெருமையும் சிறப்பும் பெறும். என்ன சொல்கிறீர்கள் என்று அந்த சாமிஜியை பார்த்து கேட்டார் அந்த அம்மா. அவர் சொன்னார், உங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் ஓராண்டு காலம் பொறுத்திருக்க வேண்டும் தாயே. நீங்கள் விரும்புகிற பிள்ளை அறிவும் அழகும் வாய்ந்த மகன் கிடைத்து விட்டான் தாயே. அந்த மகன் நான் தான், என்னை பெற்ற தாய் நீதான் என்று மணக்க வந்தவளை தாயாக பார்த்த ஒரு மனிதனுடைய வரலாறு உலகத்தையே வியக்க வைத்தது என்றால் எவ்வளவு பெரிய பெருமை! அந்த வரலாற்றை படிக்க வைங்க. மகாகவி பாரதியாரை படிக்க வைங்க, பாவேந்தர் பாரதிதாசனை படிக்க வைங்க. ஒரு நம்முடைய மொழி உணர்வு, ஏன்னா நம்ம காலத்தால ஆங்கில மொழி அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ் உணர்வும் தழைக்க வேண்டும் என்றால் நிறைய தமிழ் நூல்களை வாங்குங்க. ஒரு எழுத்தாளரையும் நாம் வாழ வைக்கிற பெருமைக்கு ஆளாகிறோம் என்று அன்போடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டதிலே பெருமைப்படுகிறேன். ஏன்னா அந்த தமிழ் மொழி நம்முடைய மொழி இருக்க தாய்மொழி, அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா நம்முடைய அன்னை மொழி இருக்கிறது, அது ஒரு தெய்வீக மொழியாக போற்றப்படுகிற ஒரு அழகான மொழி. ஒரு நான் சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா? எங்க ஏரியாவிலேயே ஒரு ரோட்டரி தலைவர் ஒருத்தர் இருக்கார். நான் சொல்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தி. அவர் பேர் சிவகுமார்னு பேர். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் சொன்னார், அவருடைய பையன் பேர் சாம்பசிவம். சாம்பு இங்க வாடான்னு. அந்த பையன் என்ன பண்ணா, அப்படியே துள்ளி துள்ளி தாவி தாவி போனான், நடந்து போகல. இப்ப நானு டாக்டர் சார்லாம் இருக்கணும்னா இப்பெல்லாம் நாங்கெல்லாம் நடந்துதான் போவோம். காரணம் என்னன்னா, நாங்க தூளியில போட்டு குழந்தை பருவத்துல வளர்க்கப்பட்டவர்கள், இறங்கி அப்படித்தான் மெதுவா போவோம். இப்பெல்லாம் நாம என்ன பண்ணிட்டோம், ஸ்பிரிங்ல போட்டு அதை ஆட்டி விட்டதுனால அது எகிரி எகிரி குச்சியே தூங்குது. அதனால இறங்கி போகும்போதும் அப்படியே எகிரி எகிரி குச்சி போகுது. நீங்க பல பசங்க அப்படிதான் போறோம். ஏன்னா அவன் வளர்ப்பு, நாம தான் காரணம். எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். அப்படிதான் போறோம். போறவன் என்ன பண்ண, வேகமா போய் அந்த பால் டம்ளர் நிறைய அந்த சர்க்கரை இல்லாத கொடுத்த அந்த பாலை கொண்டாந்து டேபிள்ல வச்சான். வச்ச உடனே அந்த பால் என்ன பண்ணிச்சு, இப்படியே அசைஞ்சுது. கீழே விழறமாய் அசைஞ்சது வச்ச வேகத்தில். நான் சவுத்தார்காடு டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவன், விழுப்புரம் மாவட்டம். நான் யதார்த்தமா சொன்னேன், டேய் தம்பி பால் ஆடுதுலான்னு. போனவன் திரும்பி வந்து சொன்னான், சார் இல்ல மாமா அது மாடுதுன்னு. புரியுதா? அது ஆடுதலான்றது நான் தழும்புதுன்னு சொல்லிருக்கணும். அவன் ஆடுதுன்னு உடனே அது ஆட்டுப்பால் நினைச்சேன்னு மாடுதுன்னா பார்த்தீங்களா? ஒரு சாதாரண ஒரு சொல்லு எப்படிப்பட்ட சுவையை தந்தது என்று அன்னை பூரா வேந்த தாய்மார்களை உங்களை நான் வணங்கி கேட்கிறேன். எப்ப பார்த்தாலும் அவனை ரசிங்கம்மா குழந்தைங்க. குழந்தைகளை திட்டாதீர்கள், குழந்தைகள் வைரங்கள், திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அவன் என்ன அழகா பேசுறான் தெரியுமா? இப்போ நானும் ரொம்ப நேசிப்பேன் பிள்ளைகளை. அன்னைக்கு கூட ஒரு பையன் அப்பாவை போய் கேட்கிறான், டேடே இன்னைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் நீங்க வரணும்னா. ஏய் பிடிஎம் மீட்டிங், பெற்றோர் ஆசிரியர் கழக மீட்டிங் நான் கேள்விப்படுவேன். அது என்ன ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்? ஒண்ணுமே தெரியாதுப்பா அவனுக்கு. நீங்க நான் எங்க மிஸ் 3 பேர் தான் மீட் பண்றோம். இது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துருது. அப்பாவை கூட்டின்னு உடான்னு இருக்காங்க. உங்களை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னா அவர் என்கொயரி பண்ணி 2 அடி அடிப்பாருன்னு சொல்லி பேரண்ட் ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் சொன்னா பாத்தீங்களா? சார் அவன் தான் உலகத்தையே ஜெயிப்பான். தன்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை ஜெயிக்கிற அந்த யோசனையும் அவன் கூர்மை இருக்குது சார் அவனுக்கு. ஏன்னா பசங்களை போய் நசுக்க கூடாது, கேள்வி கேட்டே நாம அவனை புண்ணாக்கிறோம். 6 மாசத்துக்கு முந்தி மழை பெய்யுது சார், அப்பா வாசல் அடிக்கிறார், ரெயின்போ பாக்குறாரு. தம்பி ரமேஷ் இங்க வாடா, அவன் சன்ன கூப்பிடுறாரு, வாடா 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 ரெயின்போ பாத்தியா? அப்பா இப்பதான்ப்பா பார்த்துட்டு உள்ள வந்தேன்.
டேய் அப்பா கூட சேர்ந்து பாக்குறேன் எவ்வளவு, அதே ரெயின்போ தானே, கலர் எதுவும் சேஞ்ச் ஆகல, இப்பதான் பார்த்துட்டு வந்த உடுப்பாடலாம், ஏன்டா அப்படி சலிச்சுக்கிறேன்னாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரெயின்போ காட்டுவேன், அழகா இருக்குதுன்னு சொல்லுவேன், அப்புறம் ரெயின்போக்கு ஸ்பெல்லிங் கேட்பேன். இது எதுக்கு நான் தப்பா சொன்னேன்னா 2 அடி அடிப்பேன். இது எதுக்கு, அது தேவையில்லாத வேலை. நான் என்ன கேட்கிறேன், குறும்புத்தனம் என்று நினைக்காதீர்கள். குறும்புத்தனமான பிள்ளைகளிடத்தில் தான் மிக அபாரமான அறிவும் கூர்மையும் இருக்கும் என்பதை நம்புங்கள். அவனை மடைமாற்றம் பண்ணுங்க. மடைமாற்றம் பண்ணிட்டாலே அவன் பெரிய சாதனையாளனா வந்துருவான் சார். அவன் சரித்திரத்தில் இடம் பெறக்கூடியவனாக வருவான். அந்த மாதிரி வரலாறு, விஞ்ஞானிகளுடைய வரலாற்றை நிறைய நாம படிக்கலாம், நிறைய பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானம் என்பது வளர்ந்து கொண்டே வருவது, மெய்ஞானம் என்பது ஒரு வளர்ந்த நிலையில் இருப்பது. வளர்கின்ற அந்த அறிவியல் நுட்பங்கள் அவனுக்கு வளர வேண்டும் என்றால் நிறைய அறிவியல் சார்ந்த புத்தகங்களை வாங்கி கொடுங்க. மேதகு அப்துல் கலாம் அவருடைய நூல்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. மயில்சாமி அண்ணாதுரை அவருடைய நூல்கள் இருக்கு, நிறைய வாங்கி கொடுங்க. அறிவுபூர்வமான, ஆராய்ச்சி பூர்வமான, நுட்பமான அறிவை வளர்க்கக்கூடிய நூல்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. பாட புத்தகம் மட்டுமல்ல படிப்பு, அதையும் தாண்டி அவனுக்கு நல்ல கதைகள் சார், நல்ல சிறப்பான செய்திகள் தான் கிடைக்கும். நான் நிறைய நூல்களை படிப்பேன். நிகழ்ச்சி இல்லாத அன்னைக்கெல்லாம் ராத்திரி 1:30 மணி வரைக்கும் டெய்லி படிப்பேன். பக்கத்தில் அதில் எனக்கு தோன்ற குறிப்பையும் பக்கத்தில் எழுதுவேன். நான் அண்மையில படிச்சு வியந்து போன ஒரு வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஜெயகாந்தன் அவருடைய ஒரு கட்டுரையை படித்தேன். ஜெயகாந்தன் அவருடைய கட்டுரையை படிக்கிற போது நாமெல்லாம் 3ஆம் பாலினம் என்று திருநங்கைகளை சொல்றோம். அவர் அதற்கு ஒரு அழகான ஒரு செய்தி எழுதியிருந்தார். தமிழில் சந்தி பிழைகள் உண்டு, தமிழில் சந்தி பிழைகள் உண்டு, இவர்களோ சந்ததி பிழைகள்னு எழுதியிருந்தார். ரொம்ப அருமையான விஷயம். அவன் என்ன சார் பண்ணுவான், அவங்க மேல தப்பு இல்ல, சந்தி பிழை போல சந்ததி பிழைகள் சொன்னார். பத்தி உண்மையிலேயே பாராட்டின நான் நினைச்சேன். அந்த ஒரு தொடர் நம்மை ஆட்கொள்ளும் தெரியுமா உங்களுக்கு? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்க என்ற ஒரு வாசகம் தான் சார் ஒரு பட்டினத்தாரையே நமக்கு தந்தது. ஒரு சொல் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு தொடர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படின்னா ஒரு நூல் முழுமையும் ஒரு மனிதனை தெய்வமாக்குகிற வல்லமை பெற்றதுதான் இந்த மண்ணில் என்று சொன்னால் அந்த நூலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, அவ்வளவு பெருமை இருக்குது. எதையும் உயர்வா பார்க்கணும். நிறைய நூல்களை படிச்சா தாழ்வு மனப்பான்மை போயிடும், அந்த ஜாதி மாற்றம் மறையும், மனிதன் எல்லாம் சமம் என்ற நிலை உருவாகும். அந்த ஒருமைப்பாட்டு உணர்வே அப்பொழுதுதான் உருவாகும் என்றால் அந்த நூல்கள் தான் சார் மனிதனுக்கு தேவை. அந்த நூல்களை நிறைய வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு. இன்னொன்னு, அந்த பிள்ளைகளுக்கு எதிலே அப்பாவும் அம்மாவும் 4 பக்கம் படிச்சாங்கன்னா அவனும் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா படிப்பது எந்த வயதில் தான் படிக்கணுன்றதெல்லாம் கிடையாது, எப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கலாம். சிறைச்சாலைகளில் இருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய கடிதங்கள் தானே பிற்காலத்தில் அன்னை இந்திரா காந்தியை அரியாசனத்தில் உட்கார வைத்தது என்றால் கடிதங்கள் கூட எவ்வளவு பெருமைக்குரியது. சொல்ல போனால் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது திருவாரூரிலே திருக்குவளையில பிறந்த அந்த முத்தமிழறிஞர் களப்பலி என்ற முதல் கட்டுரையை எழுதியதனால் தான் பேரறிஞர் அண்ணாவோடு அவரால் தொடர்பு கொள்ள முடிந்தது என்றால் ஒரு அறிஞனையும் இன்னொரு கவிஞனையும் இணைக்கின்ற பாலமாக இருப்பது நூல், அந்த படைப்பு தான். அந்த மாதிரி படைக்க சொல்லுங்க உங்க பிள்ளைகளை, படைப்பை உருவாக்குங்க. மனிதனுக்கு எப்பயுமே ஒரு உயர்ந்த பார்வை இருக்கணும். ஏன்னா நேர்மறை சிந்தனை எதிர்மறை சிந்தனை 2 இருக்கு. அது உதாரணம், எங்க தாமிரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நானே கூப்பிட்டு சொன்னே மடிப்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறார், போய் பார்த்துட்டு வாடா, டோக்கன்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு போன வேகத்தில் வந்துட்டா சார் 1/2 மணி நேரத்தில். என்னடா ஆச்சு பார்த்துட்டியாடான்னு, போய் நீ அனுப்பிச்ச பத்தியா மனசே சரியில்லை, சென்டிமெண்டா சரியில்லை. என்னடா சென்டிமெண்ட்னு, அங்க டாக்டர் கிளினிக்கு கீழே போர்டு வச்சிருந்தாரு, மேலே போகும் வழின்னு வச்சிருந்தாரு. எனக்கு அதை பார்த்தது மகிழ்ந்து ஆகி போச்சு. நான் சொன்னேன், கிளினிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சுக்கிறாருடா, அதனால ஸ்டெப் ஏறதுக்கு தான் மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு, இதையாண்டா தப்பா நினைச்சேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதையும் நான் சமாளிச்சுக்கிட்டு தான் மனசை தேர்த்திக்கின்னு மேலே போனேன். அவங்க போனா டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது, அதனால நான் 2ஐயும் கனெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாதுன்னு நான் வேகமா வந்துட்டேன். இப்படியா பார்க்கறது? யாரு எதிர்மறை சிந்தனை வரக்கூடாது சார், நேர்மறை சிந்தனை வரணும். பிள்ளைகளுடைய உயர்ந்த பார்வையை கொடுங்க, உயர்வா இருக்கணும், பயப்படக்கூடாது.
அச்சப்படாதே, ஆச்சரியப்படாதே, ரெண்டு விஷயம் சார். புத்தகத்துல படிச்சதுனால தான் நமக்கு அது புரியுது. மனுஷன் அச்சப்பட்டாலும் வளர முடியாது, ஆச்சரியப்பட்டாலும் வளர முடியாது. இன்னொன்னுங்க, இங்க இருக்கிற தாய்மார்கள், பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு நான் வணங்கி கேட்கிறேன், அந்த பக்குவம் நமக்கு வரணும். உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் வீட்டு பிள்ளைகளாக பாருங்கள். இன்னொரு பிள்ளைகளோடு ஒருபோதும் கம்பேரிசன் பண்ணவே பண்ணாது. அவனை உருவாக்குறதுல பாருங்க, அவனை உருவாக்குறதுல பாருங்க. எங்க ஆசிரியர் அப்படிதான் சார் சொல்லி கொடுத்தாரு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா எனக்கு கத்துக்கிட்டு விட எங்க வாத்தியார் தான் தெரியுமா. எங்க கல்வித்துறை அதிகாரிலாம் இருக்காங்க, மாவட்ட கல்வி இருக்காங்க, தொடக்க கல்வி அதிகாரி எல்லாரும் இருக்காங்க. எனக்கு நான் 1ஆவதுல இருந்து 5ஆவது படிக்கிற ஆசிரியர் வந்து கோவிந்தசாமி செட்டியார், மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில. அவர் தான் ஓராசிரியர் பள்ளி, அவர் வந்தா பள்ளிக்கூடம் நடக்கும், வரலாம் லீவு. ஆனா நாங்கெல்லாம் கடவுளை கும்பிடுவோம் சார், அவர் தினம் வரணும்னு. அவ்வளவு அன்பாக இருப்பார் சார், அவ்வளவு நேசிப்போம். நம்ம நிறைய பொது செய்திகளை சொல்லுவார், பொதுமையான செய்திகள் சொல்லுவார். நான் தான் கிளாஸ்ல படிக்கிற ஆளு, எந்த பாடமும் நான் தான் படிப்பேன். அன்னைக்கு வகுப்பறையில் படிக்க பழக்கம் தான் இன்றைக்கு மேடையில் உங்கள் முன் பேசுவதற்குரிய சிறப்பை என் ஆசிரியர் தந்தார் என்று நான் பெருமைப்படுகிறேன். ஏன் தெரியுமா, ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகுக்கு தருவது ஒண்ணு கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. இந்த உலகுக்கு என்னை கொடுத்தது வகுப்பறை தானே. அந்த ஆசிரியர் மறக்க முடியாது சார். உண்மையிலே சொல்றேன், ஒரு விஷயத்தை நான் சொன்னா உங்களுக்கு பெருமையா இருக்கும். அவருக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வராரு, சித்திரை மாசம் வெயில் வந்து. அவர் என்ன பண்ணாரு, உடம்பு டயர்ட் ஆகி போச்சு. அப்ப என்ன பண்ணாரு, என்ன கூப்பிட்டு என்னடா பாடம் அப்படின்னாரு. சயின்ஸ் பாடம் சார், சயின்ஸ் பீரியட்னு. என்ன பாடம் பண்றான், மனிதன் பத்தி பாடம் சார்னு. சரி சபாஷ் படி. உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்குதா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனார். அப்பெல்லாம் எந்த ஃபேன் கூட கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. உள்ள போனா கட்டை பெஞ்சு, அந்த கட்டை பெஞ்சில் போயிட்டு சட்டையை அவுத்துட்டு அப்படி மாட்டிட்டு அணில பனியனை அவுத்துட்டு கட்டை 4 மணி வேஸ்டோட அப்படி அந்த கட்டை பெஞ்சில் படுத்தாரு. ஒரு 10 நிமிஷம் தான் சார் இருக்கும். அதுக்குள்ள டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜிபி சத்தம் வாசல்ல கேட்டு, அந்த சத்தம் கேட்ட உடனே அங்க ஆட்டோமேட்டிக்கா எழுந்து வந்துட்டார். எழுந்து அப்படியே வந்து நிக்கிறார் சார் எங்க முன்னாடி. நான் பாடம் படிச்சுக்கிறேன், இவர் வந்து நிக்கிறாரு. டெப்டி இன்ஸ்பெக்டர் வலது காலம் உள்ள வைக்கிறாரு கிளாஸ் ரூம்ல. அவர் வலது காலம் வைக்கவும் இவர் எங்க முன்னாடி வந்து நிக்கவும் சரியா இருக்குது. மனுஷன் பயப்படல, அச்சப்படல, ஆச்சரியப்படல, அப்படியே எங்களை பார்த்தார். ஏழும என்ன பாருனா, இதுகளா எலும்பு, இது இருதயம், நுரையீரல், வயிறு. ஆஹா அப்படி நாங்களும் ஆச்சரியமா பார்க்க எழுத்து கேட்க முடியுமா? இந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் அப்படியே ரிவர்ஸ்ல போய் ஜீப்ல உட்காந்துட்டார். போனா அவர் கண் கடங்குறார். டிரைவர் பக்கத்துல இருந்து கேட்டாரு, ஐயா என்ன ஆச்சுன்னு. அந்த தெய்வத்தை கூப்பிடியா, அந்த தெய்வத்தை கூப்பிடியா. ஒரு பையனை கூப்பிட்டு சட்டையை அவுத்துட்டு பனியனை அவுத்துட்டு பாடம் நடத்த வேண்டியிருவோம். சட்டையை அவுத்துவோம், பனியனை அவுத்து நீயே நடத்துறேன்னா, இப்படி ஒரு நடமாடும் தெய்வத்தை நான் 25 வருஷம் என் சர்வீஸ்லயே பார்க்கல. இந்த வருஷம் உனக்கு தான் அவார்டுன்னு. நான் எதுக்கு சொல்றேன்னா, விளையாட்டுக்கு சொல்லல சார். சார் தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருந்தாலும் சாதகமாக்கிக் கொள்ளுகிற தனித்துவம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும்னு தான் நான் அதை நேர்மறையா எடுத்துக்கிறேன், தவிர எதிர்மறையா எடுக்கல. அது தப்பு இருக்குதா தப்பு, அது வேற விஷயம். எப்பயுமே நம்ம குறை பார்க்கிற எண்ணம், குறைய பார்க்காதீங்கன்ற. எப்பயுமே குறைய பார்க்காதீங்க, அதுக்குள்ள இருக்கிற சிறப்பை பாருங்க. நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதா, அதை தூக்கி எறியறதுக்கு நல்ல வரலாறு சொல்லுங்க. மேடை அப்துல் கலாம் வரலாறு ஒன்று போது சார். இதுலயா இதுல போறாரு, ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. அந்த இன்டர்வியூல 8 பேர் செலக்ஷன் ஆகணும். விமான பயிற்சியில 8 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. 9வது தான் இவர் வந்தாரு. கலந்துகிட்டதே 9 பேர் தான். இவர் செலக்ட் ஆகல. ஆனா சந்தோஷமா என்ன தெரியுமா சொன்னாரு, நான் ஒவ்வொரு தேர்விலும் வெற்றி பெறுவதற்கு அறிவு கூர்மை இருந்தால் போதும் என்று நினைத்தேன். இல்லை இல்லை, உடல் மனமும் தேவை என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய பக்குவம், எவ்வளவு பெரிய சிறப்பு. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படலாம் சார். நாம படிக்கிற படிப்பு, நாம வாங்குற புத்தகத்தினுடைய ஞானம் உள்ள போந்தா ஞானம் வேற, கல்வி வேற. ஞானமும் கல்வியும் நயத்தால் அறிதன்னா அவையா. ஞானத்தை நம்ம பெற்று பிள்ளையை திருத்தணும் சார். இப்போ சமீபத்தில் நீட்டு வரப்போகுது. இந்த நீட்டுனால என்னென்ன பாதிப்பு வருது சார்?
ஒரு குழந்தை இறந்தால் கூட அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. இப்பயே அவனை தயார்படுத்துங்களே, விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக் கொள் என்ற பக்குவத்தை சொல்லிக் கொள்ளும். அதுக்குதான் காந்தியினுடைய வரலாறு. மகாத்மா காந்தியினுடைய வரலாறு படிக்கிற போது நமக்கு என்ன ஞானம் வரும்? அவமானப்பட்டார், அந்த அவமானத்தை அவர் வெகுமானமாக எடுத்துக்கொண்டார். தென்னாப்பிரிக்காவிலே படிக்கிற காலத்திலே ஒரு ஏசி போட்ட அந்த சேர்கார்ல உட்கார்ந்து ட்ரெயின்ல பயணம் பண்ணார். ஒரு ஸ்டேஷன்ல நிறுத்தி இன்னொரு வெள்ளக்காரர் வரும்போது 2 பேர் உட்கார்ற அந்த கம்பார்ட்மெண்ட்ல இவரை இறக்க விட்டா பேட்டி படிக்கணும். நான் டிக்கெட் வாங்கினேன்னு சொன்னார் காந்தி. நீ டிக்கெட் வாங்கினா வெள்ளக்காரன் மட்டும்தான் பயணம் பண்ணுவான், இந்தியும் உட்காரக்கூடாது, வெளியில வந்துட்டான். அன்றைக்கு ஒற்றை மனிதர் வெளியேற்றப்பட்டார், கீழே இறக்கி விடப்பட்டார். அந்த ஒற்றை மனிதர் தான் அந்த அவமானத்திற்கு தலைகுனிந்து திரும்பி வந்து விடவில்லை. அந்த அவமானத்தை வெகுமானமாக எடுத்துக்கொண்டு அத்தனை வெள்ளையர்களையும் அந்த ஒற்றை மனிதர் இந்தியாவை விட்டு வெளியேற்றினார். அது சபதமாக எடுத்துக்கொண்டார் என்றால் அந்த சரித்திரை உருவாக்குற பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. நீட்டுல போச்சுன்னா போச்சு, அது என்னங்க ஏங்க இப்படி ஒரு பையன் ஒரு பிள்ளைய வச்சுக்கிறோம். நாம தயவு செஞ்சு நான் உங்களுக்கு வணங்கி கேட்கிறேன், புத்தக திருவிழாவுக்கு வந்ததுனால இந்த சிந்தனையோட போங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.